தொழிலாளர்களுக்கான கட்சி தானே கம்யூனிஸ்ட் கட்சி. அப்படி என்ன பண்ணியிருக்கணும், இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி அந்த இடத்துல களத்தில் நீங்கள் முழுமையாக இருந்திருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் யாரோ ஒருத்தர் மாதிரி வெளியில இருந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்கறதும் எப்பயோ ஒரு முறை எட்டி பார்க்கறதும், அப்போ பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன், இந்த தன்மையில் இது சரி கிடையாது. இது அவங்க ஆட்சியாளர்களை புண்படுத்திடக்கூடாது, அவங்க மன நோயிடக்கூடாது, அதே சமயம் கம்யூனிஸ்டுகள் மேலே சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு பேலன்ஸ் பண்ணுறாங்க. இது நிச்சயமாக ஏற்புடையதல்ல. அப்போ கம்யூனிஸ்ட் தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்பு அதெல்லாம் நீங்கள் கூட கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கைது செய்யக்கூடாது தொழிலாளர்களை, அவங்க உரிமைக்காக போராடுறாங்க, அந்த குரல் கம்யூனிஸ்ட் தானே வந்திருக்கு. கரெக்டு. வராவிட்டால் அப்புறம் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதிப்பு இருக்கும்? அந்த கட்சியில் யார் உறுப்பினராக இருப்பாங்க? தொண்டராக இருக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டானா, எதுக்கியா நீங்களாம் கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கீங்க? இதுக்கு கூட கண்டித்து அறிக்கை விட இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீரனாக குரல் கொடுப்பது முக்கியமா, வீரனாக களத்தில் இருக்கிறது முக்கியமா? நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் இந்த துறையில் மட்டும் கிடையாது, எல்லா துறைகள்லையும் எல்லா மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சி தான். நான் தான் தினசரி தீக்கதை வாங்கி படிக்கிறேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. எல்லா பிரச்சனைகள்லேயும் உங்கள் கீழே இருக்கிற அமைப்புகள், அது சிஐடியு இதாக இருக்கட்டும், டைஃபியாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு விதமான அமைப்புகளாக இருக்கட்டும், போராடுறாங்க. ஆனால் அந்த போராட்டம் என்பது என்ன, அரசை டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்களும் போராடிட்டோன்ட்டு தொழிலாளர்களை திருப்திப்படுத்திட்டு அரசனோட சமரசமாகிடுறீங்க.